ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்மி குக்கிங். இன்றைக்கி நம்ம எம்மி குக்கிங்கில் சப்பாத்தி பூரிகளாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை 10 மினிட்ஸில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒயிட் வெஜ் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் அளவு துருவன தேங்காய் எடுத்துக்கோங்க. இது கூட 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. 5லிருந்து 6 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் உடைச்ச கடலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குருமாக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணியாச்சு. அடுத்து ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு பிரியாணி இலை சேர்த்துட்டு 2 ஏலக்காயை லைட்டாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போதான் குருமா நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்து இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளியை ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வதங்கினா போதும். தக்காளி வதங்கினதும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். மசாலா நல்லா வதங்கினதும் இதில் குருமாக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரை அலசிட்டு அந்த தண்ணியையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம தேங்காய் முந்திரி எல்லாம் அரைச்சிட்டு சேர்த்துருக்கிறதால குருமா நல்லா திக்காகும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. குக்கரோட ப்ரெஷர் ஃபுல்லாக போனதும் குக்கரை ஓப்பன் பண்ணுங்க. இப்போ பாருங்க, நம்மளோட ஒயிட் வெஜ் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்டியான ஒயிட் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம எம்மி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க.